இது உண்மையாலுமே டிபெட்டியன் ஃபுட்டா, இல்லை சைனீஸ் ஃபுட்டா, இல்லை உண்மையாலுமே இது ஒரு ஃபுட்டா, தெரியாதனமாக வந்து மாட்டிக்கிட்டேங்க. ஸோ நான் ஏன் இந்த ஹோட்டலுக்கு வந்தேன், ஏன் இந்த ஃபுட்டை ஆர்டர் பண்ணேன் அப்படிங்கிற கதையெல்லாம் உள்ளே இருக்கு. ஸோ போன வீடியோவில் பண்ணாரியம்மன் கோயில் செக் போஸ்ட்டில் இருந்து மேலே திம்பம் வரைக்கும் ஏறின வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம அடுத்தது திம்பம் தாண்டி ஆசனூருக்கு முன்னாடி ரைட் சைடில் எடுத்தோம்னா கேர்மேளம் செக் போஸ்ட், அது வழியாக போனோம்னா உடையார்பாளையா அப்படிங்கிற ஒரு ஊர், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு டிபெட்டியன் செட்டில்மெண்ட் வில்லேஜ், பேர் வந்து தாண்டலிங். அந்த தாண்டலிங் அப்படிங்கிற இடத்துக்கு தான் இப்போ போயிட்டுருக்குறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இது ஒரு டிபெட்டியன் செட்டில்மெண்ட் வில்லேஜ். ஸோ இது இந்தியாவில், அதுவும் நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் எப்படி இந்த டிபெட்டியன் செட்டில்மெண்ட் வில்லேஜ் வந்தது, இந்த மாதிரி செட்டில்மெண்ட் வில்லேஜ் இங்கே மட்டும்தான் இருக்கா, இல்லை வேறு எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி எல்லாம் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். சுமார் ஒரு 75-100 வருஷங்களுக்கு முன்னாடி நாடெல்லாம் எப்படி இருந்தது இந்தியாவை சுற்றி அப்படிங்கிறத ஒரு மேப்பை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு மேலே நேபாளுக்கு அடுத்தது டிபெட், அப்புறம் டிபெட் ஒட்டி ஃபுல்லாக சைனா இருக்கிறத பார்க்குறீங்க. இப்படி தான் ஒரு 75-100 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தது. ஸோ நீங்கள் இதில் பார்க்குற மாதிரி டிபெட் அப்படிங்கிற நாடு வந்து இப்போ இல்லை. ஸோ அது ஏன் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைனாவும் டிபெட்டும் ரெண்டும் பார்டர் கண்ட்ரிஸ், ரெண்டும் பார்டரை ஷேர் பண்ணுறாங்க. ஸோ பக்கத்து நாடுனா பொலித்தகராறு இருக்குது தானே செய்யும். இங்கே பொலித்தகராறையும் தாண்டி நம்ம சைனா மாமா என்ன பண்ணுறாரு, அத்துக்கல்ல பிடுங்கி போட்டு உள்ளே வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிடுறாரு. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா பெருசாக டிராஃபிக்கே இருக்காது. ரிலாக்ஸாக டிரைவ் பண்ணணுன்னு நினச்சா இந்த ரோடு அருமையான ரோடுங்க. நீங்கள் ஹாசனூருக்கு முன்னாடி ரைட் எடுத்தீங்கன்னா கேர்மேளம் செக் போஸ்ட்டு உடையார்பாளையம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஒன்றுமே பெருசாக டிராஃபிக்கே இருக்காது. ரொம்ப ரிலாக்ஸாக டிரைவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சைனா ஆக்குபை பண்ணதுக்கப்புறம் இந்த அக்கிரமத்தையெல்லாம் பார்த்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாத பல திபெத்தியர்கள் வந்து தலாய் லாமா தலைமையில் இந்தியாவுக்குள்ளே வந்து 1959 வருஷம் தஞ்சம் அடைகிறாங்க. அப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்த திரு நேரு அவர்கள் பல மாநில அரசாங்கங்களை இந்த திபெத்திய மக்களுக்கு நிலம் ஒதுக்க சொல்கிறாரு. ஸோ அந்த வகையில் இப்போ கர்நாடகாவாக இருக்கிறது, அன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃப் மைசூர் என்ன பண்ணுறாங்கன்னா, பைலகுப்பை அப்படிங்கிற இடத்துல 3200 ஏக்கர் ஃபாரஸ்ட் லேண்டை வந்து இந்த திபெத்திய மக்களுக்காக ஒதுக்குறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற அத்தனை செட்டில்மெண்ட்ஸ்லேயே கர்நாடகா தான், இப்போ கர்நாடகாவில் பைலகுப்பை தான் ஃபஸ்ட்டு உருவாகின செட்டில்மெண்ட்.
கேர்மேளம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி ரைட் எடுத்தீங்கன்னா கடம்பூர் போயிடும். நம்ம நேராக போனோம்னா உடையார்பாளையம் வரும். இதுதான் அந்த செக் போஸ்ட்டுங்க. இது தமிழ்நாடு செக் போஸ்ட்டு. இதிலிருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் ஒரு 4-5 கிலோமீட்டர் போனோம்னா அங்கே கர்நாடகா செக் போஸ்ட் இருக்கும். ஸோ 1961 கவர்மெண்ட் ஆஃப் மைசூர் பைலகுப்பையில் இடம் ஒதுக்குனதுக்கப்புறம் 1962 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சத்தீஸ்கரில் ஒரு 1400 திபெத்தியர்களுக்கு இடம் ஒதுக்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பல மாநிலங்களில் டிபெட்டியன் செட்டில்மெண்ட் வந்து நிறைய உருவாச்சு. குறிப்பாக சொல்லணும்னா 10 மாநிலங்களில் மொத்தம் 45 இடத்துல இடம் ஒதுக்கி திபெத்திய மக்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா செக் போஸ்ட்டு. இங்கே நீங்கள் கட்டாயமாக என்ட்ரி போடணும். டிரைவிங் லைசன்ஸு அப்படிங்கிற மற்ற சமாச்சாரம்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. பட் ஸ்டில் எங்கேருந்து வர்றீங்க, எங்கே போகிறீங்க, எப்போ ரிட்டர்ன் ஆவீங்க, அண்ட் வண்டி நம்பரு, இதெல்லாம் பேசிக்காக நம்ம கொடுத்துட்டு தான் போகணும். ஸோ இது வந்து உடையார்பாளையம். உடையார்பாளையத்துலேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்படியே போயிட்டே இருந்தோம்னா கொள்ளைகால் வந்துடும். ஸோ ஜஸ்ட் உடையார்பாளையம் தாண்டினதையும் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்லேயே ரோடு வந்து லெஃப்டில் கட் ஆகும். இந்த ரோட்டில் உள்ளே போனோம்னா ஒரு 4-5 கிலோமீட்டர் போகணும். ஒவ்வொரு வில்லேஜாக வரும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மொத்தம் ஒரு 5 கோயில் இருக்குது, பெரிய கோயிலாக. அதில் ஒன்று தான் இது. நம்மளை மாதிரி நிறைய பேர் வர்றாங்க போகிறாங்க. அவங்க யார் வர்றாங்கிறத பற்றிலாம் எதுவும் கட்டுக்கிறது இல்லை. அவங்க ப்ராக்டிஸாக அவங்க சாமி கும்பிட்ற வழக்கத்தை அவங்க பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த தோண்டலிங் அப்படிங்கிற செட்டில்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1974 வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த செட்டில்மெண்ட்டில் மொத்தம் 22 வில்லேஜஸ் இருக்குது. இதுக்குள்ளேயே ஸ்கூல் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஒரு டிபெட்டியன் மெடிசன் கிளினிக் இருக்குது, ட்ரெடிஷ்னலான ஒரு கிளினிக் அது. வயசானவங்களுக்கு கேர் ஹோமும் இருக்குது. ஸோ தோண்டலிங் செட்டில்மெண்ட்டோட பாப்புலேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் ஒரு 4500 பேர் இருக்கிறாங்க. ஸோ இந்தியாவில் வசிக்கிற திபெத்திய மக்களோட மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 2011 படி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் பேர் இருந்திருக்காங்க. இப்போ 2024 அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 84,000 பேர் இருக்காங்க. ஸோ இவங்களோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே டிக்ளைன் ஆகிட்டே இருக்குது. நிறைய பேர் அவங்க சொந்த நாட்டுக்கே திரும்பி போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற நாடுகளுக்கும் போகிறாங்களாமா தெரியல. எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது காலம்தான் பதில் சொல்லும். இந்த கோயிலெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் திரும்பி ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு வெளியே ஒரு 5-6 கார் நிற்குது. சரி, நிறையா கார் நிற்குதே, ஹோட்டல் நல்ல ஹோட்டலாக இருக்க மாட்டேருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா, உள்ளே போனதையும் ஒரு 2-3 ஃபேமிலி எங்களை பார்த்து சிரித்தாங்க லைட்டாக. சரி, எனக்கு அப்போ புரியல எதுக்கு சிரிக்கிறாங்க அப்படின்ட்டு. இந்த ஃபுட்டை ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் புரிஞ்சுது அவங்க ஏன் என்னை பார்த்து சிரித்தாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க எல்லாத்து டேபிள்லேயும் இந்த சாப்பாடு தான் இருந்தது. ஸோ ஒருத்தருக்கு நாடு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இவங்கள பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல வரல. பட் அவங்க பிறந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு வந்து
என்னதான் இருந்தாலும் ஒரு அடிமனசுல ஒரு எண்ணம் இருந்துகிட்டே தானே இருக்கும். இது நம்ம இடம் இல்ல அப்படிங்கிற மாதிரி. அதனால நாட்டை நேசிப்போம்.